முக்கியம். ஒரு வகையில் இளைஞர்கள் கெட்டு போகிறதுக்கு இந்த சமுதாயமும் காரணம். நம்ம அவங்கவுங்க பெற்றோர்களை மட்டும் சொல்ல காணாது, சமுதாயமும் ஒரு காரணம். நீங்கள் தெருவுக்குள்ளே அரசியல் விஷயமா பேசும்போதும் சரி, ஓட்டு கேட்கும் போதும் சரி, அந்தந்த ஏரியாவில் இருக்க பசங்களை கூப்பிட்டுக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஜெயிச்ச பிறகு அந்த பசங்களை கண்டுக்கிறது இல்லை, கலட்டி விட்டுறீங்க. இந்த பசங்க குடிக்கிறாங்க, அவங்க மனநிலை மாறி போயிடுது, தவறான பாதைக்கு போகிறாங்க. அவங்க தான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டி நீங்கள் டெவலப் ஆயிடுறீங்க. ஆனால் பசங்களுடைய மனநிலையை கொஞ்ச நாள் யோசித்து பார்த்தீங்களா? இந்த சமுதாயம் தான் அவங்க கெட்டு போகிறதுக்கு காரணம். அந்த பசங்களை கூப்பிட்டு உங்கள் ஏரியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, பெண்களை கவனிச்சுக்கோங்க, உங்கள் ஊருக்குள்ளே என்ன குறை இருக்குது அப்படின்னு சொன்னால் தெருவுக்குள்ளே பார்த்துட்டு போவாங்க. ஆனால் அரசியல்வாதிகள் என்றைக்குமே தெருவுக்குள்ளே தெருவில் என்ன குறைபாடு இருக்குன்னு தேட மாட்டீங்க. அதனால தெருவில் இருக்கிற பசங்களும் ஊருக்குள்ளே இருக்க பசங்களையும் ஆதரிக்க, அன்போடு கவனிச்சுக்கிடையும் அரசியல்வாதிகள் நடவடிக்கை எடுக்க வேணும். அப்படி இருந்தால் குற்றங்கள் குறையும். இது என்னுடைய